இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கோயில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மத்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கம்மா. வாங்க என் கண்ணுங்களா, என் ராசாத்தி, என் தங்கம். அம்மாடி வாமா. என் பேத்திங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. உங்க அப்பனுக்காக நீங்க 3 பேரும் போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரீங்களா? இப்படி பாசக்கார பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கானே, அவன் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. சந்தோஷமா இருக்கு தாயி, எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாட்டி, நாங்க செஞ்சது பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யற சாதாரண விஷயம், அதையும் பெருசுப்படுத்துறீங்க. நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போற விஷயமே வேற பாட்டி. கேளு தாயி, கேளு. அப்பா சாமி ஆடி ஊரை சுத்தி வலம் வந்து உத்தரவு கொடுக்கறதுனா என்ன பாட்டி? இது எதுவுமே வழக்கமா தெரியாம அங்க பிரதர்ஷனம் பண்ணீங்களா? பாட்டி, அப்பா ஏதோ சாமி காரியம் பண்ண போறாரு, அது நல்லபடியா நடக்கணும்னு இவங்க 2 பேரும் அங்க பிரதட்சணம் பண்ணாங்க. அதை தாண்டி எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க பாட்டி, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்கெல்லாம் சின்ன வயசுல இந்த ஊர் பக்கமே வரல, அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் அடிக்கடி கோயில் பக்கம் போயிட்டு வந்தா தானே சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்கு. ஆனா நாங்க அப்படி இல்ல, அந்த காலத்துல இருந்தே எல்லா விசேஷத்தையும் விடாம செஞ்சுக்கிட்டு வரோம்னா எங்களுக்கு அடுத்து வர சந்ததி எல்லாம் நல்ல சந்தோஷமா வாழணும், இந்த ஊரு நாடு கழனி எல்லாமே வளமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு எல்லா சடங்கையும் செஞ்சுட்டு வரோம். சரி, அந்த சடங்கை பத்தி நான் சொல்றேன், எனக்கு அப்புறம் நீங்க அதை எல்லாத்தையும் செய்யணும். கண்டிப்பா செய்வோம் பாட்டி. இந்த வாய் வார்த்தையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா செய்வோம் பாட்டி. இப்ப நம்புறேன்.